Hello student, இன்னைக்கு நம்ம application of Ellingham diagram பற்றி பார்க்கலாம். So இந்த Ellingham diagram for the formation of silver oxide and mercury oxide is at upper part of the diagram and their decomposition temperature are 600 and 700 Kelvin temperature respectively. So it indicates that the oxides are unstable at a moderate temperature. It indicates that these oxides are unstable at a moderate temperature and will decompose on heating even in the absence of reducing agent. ஸோ இது என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த எலிகாம் டயக்ராமில் சில்வர் ஆக்சைடு மெர்க்குரி ஆக்சைடு பார்த்தீங்கன்னா அட் டாப்பில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 600 and 700 கெல்வின் டெம்பரேச்சர். அப்படி பார்த்தீங்கன்னா 327 ஓகேவா, 327 டிகிரி செல்சியஸில் அண்டு 427 டிகிரி செல்சியஸில் என்ன ஆகிடும், அது டீகம்போஸ் ஆகிடும். இது இந்த மாடரேட் டெம்பரேச்சரில் இந்த ரெண்டு ஆக்சைடு என்ன ஆகுது, மெட்டல் ஆக்சைடு டீகம்போஸ் ஆகிடும். ஸோ அதுதான் சொல்ல வராங்க ஓகேவா. ஸோ இந்த எலிகாம் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த எலிகாம் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த மெர்க்குரி ஆக்சைடும் இந்த சில்வர் ஆக்சைடும் எங்கே இருக்குன்னா இந்த எலிகாம் டயக்ராம் டாப்பில் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாடரேட் டெம்பரேச்சர் 400 and 600 ஓகே டிகிரி செல்சியஸில் என்ன ஆகிடும், அது 600 and 700 டிகிரி செல்சியஸ்லேயே இந்த மெட்டல் ஆக்சைடு என்ன ஆகுனா டீகம்போஸ் ஆகிடுது. அது வந்து டீகம்போஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது இந்த மெர்க்குரி ஆக்சைடு இங்கே இருக்குது அண்ட் சில்வர் ஆக்சைடு இங்கே இருக்குது. ஸோ இந்த மாடரேட் டெம்பரேச்சரில் அது என்ன ஆகிடும், வித்தவுட்டு ரெடியூசிங் ஏஜென்ட், ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லாமலே ஹீட் பண்ணலேன்னு ஆகிடும். அந்த மாடரேட் டெம்பரேச்சரில் அது டீகம்போஸ் ஆகிட்டு மெட்டலை கொடுத்துரும். ஸோ அப்போ இந்த எலிகாம் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் சில்வர் ஆக்சைடு அண்ட் மெர்க்குரி ஆக்சைடு is at upper part of the diagrams and their decomposition temperatures are 600 and 700 Kelvin temperature respectively. This indicates that these oxides are unstable at a moderate temperature and will decompose on heating even in the absence of reducing agent. என்ன ஆகிடாது, அந்த சில்வர் ஆக்சைடும் Ag2O அண்டு மெர்க்குரி ஆக்சைடு என்ன ஆகிடும், டீகம்போஸ் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ஓகேவா. ஸோ செகண்ட் அப்ளிகேஷன் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஸோ இந்த எலிகாம் டயக்ராம் is used to predict the thermodynamic feasibility of the reactions. The thermodynamic feasibility of reduction of metal oxide by metal. So any metal can reduce the oxides of other metal that are located above it in the diagram. இப்போ ஒரு மெட்டல் இருக்குது. ஸோ அந்த மெட்டலை யூஸ் பண்ணி ஒரு மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணோம்னா அந்த மெட்டல் ஆக்சைடு எங்கே இருக்குனாக்கா இந்த மெட்டலுக்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த மெட்டலுக்கு மேலே இருந்தால் அந்த மெட்டல் ஆக்சைடை நம்ம என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலிகாம் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்க, அலுமினியம் ஆக்சைடு. இந்த அலுமினியம் பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியத்துக்கு மேலே என்னென்ன இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, குரோமியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது. ஸோ இந்த அலுமினியம் மெட்டலை யூஸ் பண்ணி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஆக்சைடும் என்ன பண்ணலாம், நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அலுமினியம் இந்த மெட்டல் இங்கே இருக்குது, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆக்சைடு என்னென்ன ஆக்சைடு இருக்குது, மேங்கனீஸ் ஆக்சைடு இருக்குது, குரோமியம் ஆக்சைடு இருக்குது, ஜிங்க் ஆக்சைடு இருக்குது. ஸோ அப்போ இந்த அலுமினியம் மெட்டலுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஆக்சைடு எல்லாம் என்ன பண்ணலாம், அந்த அலுமினியம் மெட்டலை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். இதே வந்து இந்த அலுமினியத்தில் கீழே இருக்கக்கூடிய இந்த மெட்டல் ஆக்சைடு பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, இதை என்ன பண்ண முடியாது, நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. இந்த மெக்னீஷியம் ஆக்சைடையும் கால்சியம் ஆக்சைடையும் அலுமினியம் மெட்டலை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த அலுமினியம் மெட்டலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆக்சைடை என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். இதுதான் சொல்ல வராங்க செகண்ட் பாயிண்டில் ஓகேவா. ஸோ எலிகாம் டயக்ராம் இஸ் யூஸ்டு டு ப்ரெடிக்ட் the thermodynamic feasibility of reduction of metal oxides by another metals. Okay, any metal can reduce the oxides of other metal that are located above it in the diagram. For example பார்த்தீங்கன்னா இந்த எலிகாம் டயக்ராம் for the formation of chromium oxide lies above that of the aluminum. The formation of chromium oxide பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, இது இருக்குது, ஃபார்மேஷன் ஆஃப் குரோமியம் ஆக்சைடு. ஸோ இதுதான் வந்து குரோமியம் ஆக்சைடு ஓகேவா. இதுதான் வந்து குரோமியம் ஆக்சைடு லைன்
இது வந்து குரோமியம் ஆக்சைடு லைன். அது எங்கே இருக்குன்னா இந்த அலுமினியம் லைனுக்கு மேலே இருக்குது. ஓகேவா, அந்த அலுமினியம் ஃபார்மேஷன் அலுமினியம் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இருக்குது. ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ இந்த Ellingham diagram, the formation of chromium oxide lies above that of the aluminum, meaning that aluminum oxide is more stable than chromium oxide. Aluminum oxide is more stable than chromium oxide. இப்போ அதனால் என்ன பண்ணுறேன்னாக்கா, and hence aluminum can be used as a reducing agent for the reduction of chromic oxide. ஸோ அலுமினியம் வந்து என்ன பண்ணலாம், அலுமினியம் ஆக்சைடு வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. ஏன்னா அது வந்து இந்த Ellingham டயக்ராமில் கீழே இருக்குது. Ellingham டயக்ராமில் எப்படி இருக்குனாக்கா, இப்போ வந்து இங்கே பார்க்குறோம், இது டெம்பரேச்சர், இது வந்து டெல்டா G0. ஓகேவா, இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து அலுமினியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, Al2O3. ஸோ இங்கே இருக்குது என்னது, குரோமியம் ஆக்சைடு. இப்போ அலுமினியத்துக்கு மேலே என்ன இருக்குங்க, குரோமியம் இருக்குது, Cr2O3. ஓகேவா, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் ஆக்சைடு வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது குரோமியம் ஆக்சைடை விட. ஸோ அதனால் இந்த அலுமினியம் மெட்டலை யூஸ் பண்ணி குரோமியத்தை என்ன பண்ணலாம், நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஹென்ஸ் இந்த அலுமினியம் கேன் பி யூஸ்ட் ஆஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் குரோமிக் ஆக்சைடு. ஹவெவர் it cannot be used to reduce the oxides of magnesium and calcium which occupies a lower position than aluminum oxide. ஸோ இது கீழே என்ன இருக்குனாக்கா, மெக்னீஷியம் இருக்குது, இந்த கால்சியம் இருக்குது. இங்கே வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு இருக்குது, இங்கே வந்து கால்சியம் ஆக்சைடு இருக்குது. ஸோ இந்த அலுமினியம் மெட்டலை யூஸ் பண்ணி இந்த மெக்னீஷியம் அண்ட் கால்சியத்தை என்ன பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னாக்கா இந்த Ellingham டயக்ராமில் எங்கே இருக்குது, இந்த மெக்னீஷியமும் கால்சியம் எங்கே இருக்குன்னா இந்த அலுமினியத்துக்கு கீழே இருக்கிறதுனால இதை வந்து என்ன பண்ண முடியாது, இதை வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. அதே வந்து இந்த அலுமினியத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண இந்த அலுமினியத்தை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன்னா, எந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண எந்த மெட்டலை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியூசிங் ஏஜெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த Ellingham டயக்ராம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ செகண்ட் அப்ளிகேஷன் என்ன சொல்லுதுனாக்கா, தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி ஆஃப் த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. Thermodynamic feasibility of reduction of metal oxide. So third application. The third application is the carbon line cuts across the lines of many metal oxides. The carbon line என்ன ஆகுதுனாக்கா, Ellingham diagram பார்த்தீங்கன்னா the carbon line cuts across the line of many metal oxide and hence it can reduce all those metal oxides at sufficiently high temperatures. இந்த Ellingham டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் லைன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தா எப்படி இருக்குனாக்கா, இந்த நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருக்குது. ஓகேவா, இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருக்குது. இந்த கார்பனை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மெனி மெட்டல் ஆக்சைடை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Ellingham diagram for the formation of iron oxide and carbon monoxide intersect at around 1000 Kelvin. The formation of iron oxide and carbon monoxide பார்த்தீங்கன்னா இது வந்து அயன் ஆக்சைடு ஃபார்மேஷன். இது வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ரௌன் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து அயன் ஆக்சைடு ஃபார்மேஷன். இது வந்து இந்த ஆரஞ்சு லைன் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு. ஓகேவா, இது ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா 1000 Kelvin டெம்பரேச்சர். இது வந்து எதில் கொடுத்துருக்கோம், இது வந்து செல்சியஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 1000 Kelvinனா இது வந்து 727 டிகிரி செல்சியஸில் என்ன ஆகுது, கட் ஆகுது 727. இது கூட என்ன பண்ணுறோம், 273 ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், கெல்வின் கிடைக்கும். அப்போ 1000 Kelvinனாக்கா 727 டிகிரி செல்சியஸ் கூட 273 ஆட் பண்ணால் நமக்கு கெல்வின் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சரில் இதுதான் 1000 Kelvin டெம்பரேச்சரில் இன்டர்செக்ட் ஆகுது, கார்பன் மோனாக்சைடும் அயானும் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த 1000 Kelvinக்கு கீழே பார்த்தீங்கன்னா 700 600 400 அந்த மாதிரி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் லைன் எங்கே இருக்குது, அயான் லைனுக்கு மேலே இருக்குது. அபோவ் 1000 Kelvin பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் லைன் எங்கே இருக்குது, அயான் லைனுக்கு கீழே இருக்குது. அப்போ அபோவ் 1000 Kelvin டெம்பரேச்சருக்கு மேலே என்ன பண்ணலாம், இந்த கார்பன் மோனாக்சைடை யூஸ் பண்ணி நம்ம அயன் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணலாம். அதை தான் அவங்க சொல்ல வரோம். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த Ellingham டயக்ராம்
in the Ellingham diagram. For the formation of iron oxide and carbon monoxide intersect at 1000 Kelvin. Below this temperature, below this temperature, the carbon line lies above the iron line, which indicate that iron is more stable than carbon monoxide, and hence at this temperature range the reduction is not thermodynamically feasible. ஸோ இது என்ன சொல்ல வராங்கக்கா, அபோவ் ஓகேவா இந்த பிலோ 1000 கெல்வின் கீழே பார்த்தீங்கன்னா அயன் லைன் எங்கே இருக்குது, கார்பன் லைனுக்கு கீழே இருக்குது. ஸோ அப்போ வந்து அயன் எப்படி இருக்குன்னா மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இந்த டெம்பரேச்சரில் பிலோ 1000 கெல்வின் டெம்பரேச்சரில் கார்பன் மோனாக்சைடை நம்ம என்ன பண்ண முடியாது, இது யூஸ் பண்ண முடியாது, ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. However, above 1000 Kelvin temperature, carbon line lies below the iron line, and hence we can use coke as a reducing agent above this temperature. So above 1000 Kelvin temperature பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் வந்து 1000 Kelvin டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது, இந்த கார்பன் லைன் எங்கே இருக்குனாக்கா இந்த அயன் லைனுக்கு கீழே இருக்குது. அப்போ அபோவ் 1000 கெல்வின் டெம்பரேச்சரில் இந்த அயான் லைன் வந்து அதாவது இந்த கார்பன் லைன் எங்கே இருக்குது, அயான் லைனுக்கு கீழே இருக்குது. அப்போ இந்த கார்பன் மோனாக்சைடை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த கோக்கை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அயான் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ above 1000 Kelvin temperature, carbon line lies below the ion line, and hence we can use coke as a reducing agent above this temperature. இப்போ ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே இருக்குது, இது வந்து டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் சொல்கிறேன், இது வந்து டெல்டா ஜி நாட் வேல்யூ, ஓகேவா. ஸோ இதை வந்து நான் சொல்கிறோம் அயான் ஆக்சைடு ஃபார்மேஷன், இது வந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் எந்த கெல்வினில் நடக்குது, 1000 கெல்வினில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த பிலோ திஸ் டெம்பரேச்சர், இங்கே தான் டெம்பரேச்சர்னா நம்ம இது இன்க்ரீஸ் ஆகுது, இப்படி போக டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிலோ 1000 கெல்வினில் பார்த்தீங்கன்னா இந்த அயான் லைன் எங்கே இருக்குது, கார்பன் லைனுக்கு கீழே இருக்குது. அப்போ இது எப்படி இருக்கும், இந்த பிலோ டெம்பரேச்சர் இது மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ பிலோ 1000 கெல்வின் டெம்பரேச்சரில் இந்த கார்பனை வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதே வந்து அபோவ் 1000 கெல்வின் டெம்பரேச்சரில் இந்த கார்பன் லைன் பார்த்தீங்கன்னா அயான் லைனுக்கு கீழே இருக்குது. ஸோ அபோவ் 1000 கெல்வின் டெம்பரேச்சரில் இந்த கார்பனை என்ன பண்ணலாம், நம்ம ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த அயான் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம், அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஓகே, the following free energy calculation also confirms that the reduction of the iron oxide is thermodynamically favored ன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஒரு கால்குலேஷன் ஒன்று கொடுத்துருக்கோம், அதை பார்த்தா நம்மளுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன், ஓகேவா. இது வந்து மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் அட் 1500 கெல்வின் டெம்பரேச்சரில் கொடுத்துருக்கோம், 1500 டிகிரி டெம்பரேச்சரில் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அயான் வந்து என்ன ஆகுதுனாக்கா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு அயான் ஆக்சைடு கொடுக்குது. அதனுடைய டெல்டா ஜி வேல்யூ பார்த்தீங்கன்னா -350 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இந்த கார்பன் என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி கார்பன் மோனாக்சைடு கொடுக்குது. ஸோ அதனுடைய டெல்டா ஜி வேல்யூ பார்த்தீங்கன்னா -480 கிலோஜூல் வேல்யூ. ஆனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு என்ன தேவைனாக்கா இந்த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு தான் வேணும். நம்ம மெட்டல் ஆக்சைடு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெட்டலாக ரெடியூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. மெட்டல் ஆக்சைடு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெட்டலாக ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் பண்ணுறோம். 2FeO gives 2Fe plus O2 கேஸ் கிடைக்குது. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ரியாக்ஷனை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ரிவர்ஸ் பண்ணதுனால அதனுடைய டெல்டா ஜி வேல்யூன்னு ஆகும், ரிவர்ஸ் ஆகும். அப்போ இங்கே -350லேருந்து +350க்கு ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் இது வந்து ஈக்குவேஷன் 5, இது வந்து 6ன்னு வச்சுக்கிறோம். இது வந்து ஈக்குவேஷன் 7. ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், 7 6 என்ன பண்ணுறோம், கப்புள் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 7 6 நம்ம கப்புள் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், இதை எடுத்து அப்படியே போடுறோம். 2 கார்பன் வந்து சாலிடில் இருக்குது ப்ளஸ் ஆக்சிஜன் O2 கேஸ் gives, இது வந்து 2 கார்பன் மோனாக்சைடு கேஸில் இருக்குது.
ஓகேவா? இப்போ இங்கே டெல்டா ஜி வேல்யூனா இது எப்படி இருக்குது? டெல்டா ஜி 2 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -480 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இது ஈக்குவேஷன் 8ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ இது ரெண்டையும் கப்பல் பண்ணுறோம். ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம கப்பல் பண்ணுறோம். ஸோ கப்பல் பண்ணுற இது வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும் பாருங்கள். இந்த ஆக்சிஜன் இருக்குது. இந்த ஆக்சிஜனும் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ நம்ம என்ன ரிமைனிங் நம்ம எழுதுனா என்ன கிடைக்கும்? நமக்கு 2FeO + 2 கார்பன் 2FeSl 2CO இது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம கப்பல் பண்ணாக்க இது கிடைக்கும். ஸோ அப்போ டெல்டா ஜி வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து +358, இது -450. ஓகேவா? என்ன சொல்கிறேன்? இப்போ டெல்டா ஜி வேல்யூ என்ன கிடைக்குதுங்க? டெல்டா ஜி வேல்யூ -480 வந்து +350. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் -150 கிடைக்கும். ஓகேவா? -130 கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணால் நமக்கு -130 கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க -130 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் 1 mole ஆஃப் அயன் ஆக்சைடு இஸ் டெல்டா G3/2 -130/2 போட்டால் -65 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். ஸோ இந்த டெல்டா ஜி வேல்யூ வந்து என்ன ஆகுது? இங்கே நமக்கு நெகட்டிவில் வந்திருக்கு. டெல்டா ஜி வேல்யூ எப்படி இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ். அப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா தெர்மோடைனமிக்கலி ஃபீசிபிலிட்டியாக இருக்கும். இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? தெர்மோடைனமிக்கலி ஃபீசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிகாம் டயக்ராம்ஸ். இப்போ எலிகாம் டயக்ராம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னாக்கா டு ப்ரிடிக்ட் த தெர்மோடைனமிக்கல் ஃபீசிபிலிட்டி. ஒரு ரியாக்ஷன் நடக்குமா இல்லை நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யூஸ் ஆகுது. அதே போல் வந்து ஒரு மெட்டல் ஆக்சைடை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த எலிகாம் டயக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனுடைய டெம்பரேச்சர் ரேஞ்ச், எந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் ஒரு மெட்டல் ஆக்சைடு வந்து ரெடியூஸ் ஆகும் இல்லை டீகம்போஸ் ஆகும் அதை பற்றி சொல்லவும் நமக்கு எலிகாம் டயக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிகாம் டயக்ராம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட். Thank you.